சொல்ல, ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை எதனால தெரியும்? பக்கத்து பார்த்து ருசிக்கு பார்த்தா தான் தெரியும் கர்த்தர் நல்லவர் என்பதை. எத்தனை பேர் இந்த காலவளையில கர்த்தர் நல்லவர் என்று ருசிக்கு பார்க்குறீங்க? ருசிக்கு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உனக்கு கர்த்தர் நல்லவர் என்பது. இல்லைன்னு சொன்னா போத்தல்ல இருக்கிற ஒரு தேனை போல தான் இருக்கு உங்களோட வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. நாம போத்தல் இருக்கிற தேனல் நம்முடைய நாவில் இருக்கிறதான அந்த தேனா இருக்கணும். ஆண்டவர் என்ற நாவில் இருக்கிறார், ஆண்டவர் என்ற நாவில் இருக்கிறார், ஆண்டவர் என்ற சரீரத்தில் இருக்கிறார், என்ற உள்ளத்தில் இருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். ஆத்மாவில் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். ஆவியில யார் இருக்கிறார்? எத்தனை நம்புறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி இப்பவே நம்ம ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அமைச்சிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க நான் ஒரு நீதிமானா இருக்கிறேன்? பக்கத்தை பார்த்து சொல்லு, பிசாசு என்னன்னு சொல்லிட்டு போட்டோம். பிசாசு சொல்ல பிறந்திருக்கு, நீ நானும் அதை கேட்டு நடக்க பிறந்திருக்கிறோம். பிசாசு சொன்னதை செய்கிறதுக்கல்ல, ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஆண்டவருக்கும்படி நடக்க. எத்தனை சொல்லப்படும்? கர்த்தர் என்ன குறித்து சந்தோஷமா இருக்கிறார். பக்கத்து பாச்சல, ஏய் உண்ட பொஞ்சாதி, உண்ட புருஷன், உண்ட பிள்ளைகள் அல்லது உண்ட சொந்த பந்தம், உண்ட போதகர், உண்ட ஜனங்கள் ஒருவரும் உன்னை குறித்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒருவர் சந்தோஷமா இருப்பார். என்ன குறிச்ச உன்னை குறித்து யார் இருக்கணும்? ஆண்டவர் தான் சந்தோஷம். அதனால தான் வாசிப்ப நாங்கள் எஸ்ஐயா புத்தகத்தில் உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கிறோம், பார்த்து கொண்டே வருகிறோம். அங்கே முதலாவது சொல்லப்படுது, ஆண்டவர் எருசலேமின் நிமித்தமும் சீயோனின் நிமித்தமும் அவர் அமர்ந்திராமல் நீதி வெளிச்சத்தை போலவும், அங்கே வேதத்தில் சொல்லப்படுது என்னவா, ரட்சிப்பு தீவட்டிய போலவும் அது வெளிப்படும் வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? அமர்ந்த இருக்க மாட்டார். பக்கத்தை போல சொல்லி, நீதி வெளிப்படும் வரைக்கும், ரட்சிப்பு வெளிப்படும் வரைக்கும் இந்த ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அமர்ந்திருக்க. எத்தனை நம்புறீங்க இந்த சபையில ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டார்? என்ற குடும்பத்தில் ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டார். என்ற வாழ்க்கையில ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டார். எனக்கு என்ன நீதி என்றா, என்ற ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கிற போது, உண்டாக்குற போது என்ன திட்டத்தோட என்ற ஆண்டவர் என்ன உண்டாக்கினாரோ அந்த திட்டம் முழுவதும், சித்தம் முழுவதும் என்ற வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் என்ற ஆண்டவர் எனக்காக வேண்டி அமைதியா இருக்க மாட்டார், அமர்ந்திருக்க மாட்டார். என்ற ஆண்டவர் எழுந்து கிரியைகளை செய்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டார். அப்படின்னு சொன்னா இந்த சபையை குறித்து ஆண்டவர் வச்ச திட்டம், என்ன குறித்து வச்ச ஆண்டவர் திட்டம், உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் வச்ச திட்டம், உங்களோட குடும்பத்தை குறித்து ஆண்டவர் வச்ச திட்டம், அந்த திட்டம் பிசாசு எவ்வளவுதான் தடைப்பட்டாலும் அந்த திட்டத்தை ஆண்டவர் செய்து முடிக்கும் வரைக்கும் மனுஷன் அமர்ந்திருப்பான், உலகம் அமர்ந்திருக்கும், எல்லாரும் ஓய்வு இருப்பார்கள், எல்லாரும் ஃபெடப்பா இருப்பார்கள். ஒருவர் மட்டும் ஃபெடப் இல்லாதபடிக்கு கிரியை செய்கிறவர் அவர் என்ன ஆண்டவர்? இயேசு. எத்தனை பேர் சொல்லக்கடு? என்னுடைய இயேசு என்னோட இருக்கிறபடினால அவர் அமர்ந்திருக்க மாட்டாராம். இரண்டாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்க என்ன வாசிங்க, என்னவா, ஜாதிகள் உன்னுடைய நீதியை, அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஈஸ்டாமில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி வெம்பிலியிலும் பார்த்துருக்கிறோம், மோடன்ல பார்த்துருக்கிறோம், எங்க கிங்ஸ்ல. அதாவது ஜாதிகள் உன்னுடைய நீதியை காண்பார்கள். அந்த நீதி என்னுடைய நீதி அல்ல. மூல பாசையில பைபிள்ல இதுக்கு சொல்லப்படுது கர்த்தருடைய நீதி. அந்த நீதியை பார்க்க ஜாதிகள், ஜாதி என்ற ஜென்டாயில்ஸ், புறஜாதியார்கள், இந்த புறஜாதியார்கள் எல்லாரும் அங்கே ஆண்டவருடைய நீதியை பார்க்க வருவார்களாம், காணுவார்களாம். இன்றைக்கு எங்களை பார்க்க, உங்களை பார்க்க கொலகாரராக இருந்தவர்கள், பொல்லாதவர்களாக இருந்தவர்கள், விபச்சாரக்காரராக இருந்தவர்கள், வேசிக்கல்லர்களாக இருந்தவர், களவெடுத்தவர்கள், பொல்லாதவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய நீதி கிருபை அவர்களுக்கு கிடைச்சபடினால பாவியா இருந்த மனுஷன் இன்றைக்கு பரிசுத்தவனா மாற்றப்பட்டிருக்கான். அடிமையா இருந்த மனுஷன் இன்றைக்கு சுயாதீனமா மாற்றப்பட்டிருக்கான். அங்கே பேதியா இருந்த மனுஷன் இன்றைக்கு ஞானியாய் மாற்றப்பட்டிருக்கான். பலவீனமாய் காணப்பட்ட மனுஷன் இன்றைக்கு பலவானாய் காணப்படுகிறான். வியாதியாய் காணப்பட்ட மனுஷன் இன்றைக்கு வியாதியற்றவனாய் இருக்கிறான். மரணத்தை போய்கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு நித்தியத்தை தேடி போய்கொண்டிருக்கான். அதுக்கு காரணம் கர்த்தர் கிருபையாய் அவன் மேல பாராட்டின அவருடைய நீதி. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என் ஆண்டவர் என் மேல வச்ச பாராட்டின நீதி. வேதத்தில் சொல்லப்படுது, என்னை கர்த்தர் நீதிமானாய் ஆக்குறதுக்காக 2 கொரிந்தியர் பார்த்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை பிதாவானவர் நமக்காக பாவமாக்கி அவருடைய நீதி எங்கள் மேல பொழியப்பட்டபடினால நீங்களும் நானும் நீதிமான்களாய் காணப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த நீதியை பார்க்க புறஜாதியார் வருவார்கள், நீதியை பார்க்க ஜனங்கள் வருவார்கள். நீதி என்றா என்ன? ரோமர்ல சொல்லப்பட்டதன்படி கிரியை செய்கிற 4:4 சொல்லுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று சொல்லப்படாமல் அங்கே பார்க்கிறோம், அங்கே அது கடன் என்று சொல்லப்படுது. ஒரு கிரியை நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு. 5வது வசனம் சொல்லுது, பாவியை நீதிமான் ஆக்குறவர் இடத்துல நாங்கள் விசுவாசம் வச்சபடினால அதுவே நமக்கு நீதியாய் காணப்பட்டபடினால. 6வது வசனம் சொல்லுது, அவர்களுடைய அக்கிரமங்களை அவர் எண்ணாதிருக்கிறாரோ, அவர்களுடைய பாவங்களை அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்படி. இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை, உங்களோட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதபடி
இருக்கிறபடினால, நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடினால, அங்கே நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு வருகிறபடினால, நீதிமொழி 10 சொல்லப்பட்ட அந்த 37 ஆசீர்வாதங்களும் நீதிமான் என்னுடைய சிரசில தங்குறதுக்கு காரணம் கிருபை. கிருபை எத்தனை பேர் சொல்லக்கூடாது? ஹல்லேலூயா. ஒருத்தர் உற்சாகம் இல்லாம இருக்க எத்தனை பேர் சொல்லக்கூறீங்க? கொஞ்சம் பேராவது விசுவாசிக்கிறவனுக்கு செய்யட்டும். விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் சொல்லி எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினால நான் அந்தன் பேசுகிறேன். என்னோடு கூட விசுவாசிக்கிற கொஞ்சம் ஜனமாயிருந்தாலும் அவர்கள் பேசுகிற போது கிரிய வெளிப்படும். நீ பண்ணுற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிரு, அப்பொழுது கர்த்தர் கிரிய வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறேன்? நான் நீதிமான் சொல்லு, நான் நீதிமான். அதனால நீதிமான்களுடைய நீதியை பார்க்க ஜனம் வருவார்கள். இந்த சபையில கர்த்தருடைய நீதியை பார்க்க ஜனம் வருவார்கள். இந்த சபையில ரட்சிப்பை காண ஜனம் வருவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே ஆலயத்துக்குள்ள எருசலேமில் மந்தைகள் அங்கே சுத்திகரிக்கப்பட்டு பலிக்கு கொண்டு போகப்படுகிறது போல ஜனங்கள் திரளாய் கூட்டமாய் வந்து கர்த்தருடைய பர்வதத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட போகிற காலம் தான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலம். எத்தனை விசுவாசிக்கிறார்? ஹல்லேலூயா. நம்பு. வியாதி சுகப்படுகிறது தேவனுடைய நீதியினால. ஐஸ்வர்யங்களா மாறுகிறோம் தேவனுடைய நீதியினால. இந்த சபை வளர்கிறது தேவனுடைய நீதியினால. நாங்க போகிற காரியங்களை எல்லாம் வாய்க்கிறது தேவனுடைய நீதியினால. இன்னைக்கு சாவுக்கு ஏதுவான குடிச்சாலும் சேதப்படுகிறது இல்ல, தேவனுடைய நீதியினால. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இன்னொரு ஆயுதம் வாய்க்காதே போகிற காரணம் தேவனுடைய நீதியினால. பயத்துக்கு தூரமாகி இருக்கிறோம், திகிலுக்கு தூரமாகி இருக்கிறோம், நெருக்கத்துக்கு தூரமாகி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனுடைய நீதியினால. எத்தனை சொல்லக்கூடாது? என் மேல நீ தேவனுடைய நீதி விதிக்கப்பட்டிருக்கு, என் மேல தேவனுடைய நீதி போர்க்கப்பட்டிருக்கு. பரிசுத்த வாட்டி மனவாட்டி கொடுக்கப்பட்டது தேவனுடைய நீதி. இதை பார்க்க புறஜாதியர்கள் வருவார்களா? மீகாவில் பார்த்திருக்கிறோம். எங்க பார்த்து ஞாபகம் இல்லாம இருக்கு. மீகாவில் சொல்லப்பட்டது 5:18 7:15 புறஜாதியர்கள் கண்டு அங்கே தங்கள் பராக்கிரமத்தை குறித்து அங்கே வெட்கப்படுவார்கள். தங்களுடைய பரிசுத்தங்களை குறித்து, தங்களுடைய மேன்மைகளை குறித்து, தங்களுடைய அறிவுகளை குறித்து, தங்களுடைய உயர்வுகளை குறித்து அவர்கள் எல்லாம் அப்படியே ஞானியுடைய ஞானம் எங்கே, கல்விமானுடைய கல்வி எங்கே, அங்கே ஐஸ்வர்யவானுடைய ஐஸ்வர்யம் எங்கே, அவர்கள் தங்களுடைய காரியங்களை குறித்து எல்லாம் வெட்கப்படுவார்கள். ஏனென்றால் கிருபையினால கர்த்தருடைய ஜனம் ஐஸ்வர்யமா மாறும். கிருபையினால தேவனுடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கும். கிருபையினால குடும்பங்கள் செழிச்சு வளரும். எத்தனை நம்புறீங்க? அதனால ஜனம் தேடி வருவார்கள். ஒரு யூதனை பிடிச்சு கொண்டு சகரியாவின் புத்தகத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் 8:20 ஒரு யூதனை பிடித்துக் கொண்டு 10 புறஜாதியார்கள் உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் வருவார்களாம். வந்து கர்த்தரை ஆராதிப்பார்களாம். அதுக்கு காரணம் என்ன? அங்கே அந்த சபையில தேவனுடைய நீதி இருக்கிறபடினால, குடும்பங்களில தேவனுடைய நீதி இருக்கிறபடினால, எந்த ஒரு கிரியையும் செய்யாமல் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்ட் வந்து நாம ஒரு காரியத்தை செய்ததுனால வர்றது. அது கடன். கிஃப்ட் வந்து ஒன்னும் செய்யாம கிடைக்கிறது. நீதி ரிவார்ட் அல்ல, நீதி கிஃப்ட். அது நமக்கு ஆண்டவர் இலவசமா தந்தது. தேவன் எங்கள் மேல அன்பு வச்சபடினால தருது. அதனால தான் ஒரு யூதனை பிடிச்சு 10 பேர் பின்தொடர்ந்து வந்து ரட்சிக்கப்படுவார்கள். இது நீதிமான்களுடைய கூடாரம். என்ன? தேவனுடைய நீதி நிறைஞ்ச ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ரட்சிப்பின் சந்தோஷம் கேட்கப்படும். அதனால இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில, இந்த ஆலயத்துக்குள்ள வந்து வருகிற போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன? ரட்சிப்பினுடைய சந்தோஷம். இன்றைக்கு நமக்குள்ள இது ஒரு கூடாரம். இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், எங்களுடைய ஆவியானவரோட வாசம் பண்ணுகிறபடினால இதுக்குள்ள ஒரு கூடாரத்துக்குள்ள, இந்த கூடாரம், அதாவது 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் சொல்றது, நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுற ஆலயம். இந்த கூடாரத்துக்குள்ள அங்கே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடினால் பேதுருவில் சொல்லப்படுது, மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால இந்த ஆலயம் மகிமை நிறைஞ்சிருக்கிறபடினால முந்தின ஆலயம் கற்களினால கட்டப்பட்ட ஆலயம், பிந்தின ஆலயம் ஆவிக்குரிய மாளிகையான இந்த ஆலயம் முந்தின ஆலயமாகிய சாலமோனுடைய ஆலயத்தை காட்டிலும் இன்னைக்கு பிந்தின ஆலயமாகிய உங்களோட சரீரம் எந்த சரீரமாய் இணைக்கப்பட்ட தேவனுடைய சபையில வெளிப்படுகிற மகிமை அது பெருசாய் காணப்படுகிறது. அந்த மகிமை தான் இந்த தேசம் காண போகிற மகிமை. பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையை காணும். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையை நிறைஞ்சிருக்கிறது காணும். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறைஞ்சிருக்கும். அது அர்த்தம் என்ன? ஆங்காங்கே சபை கட்டப்படு, அதாவது மண்டபம் கட்டப்படுறதா இல்ல, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறபடினால தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சிரிசிப்பு ஆவலாய் காத்து கொண்டிருக்கேன். தேவ புத்திரர்களுக்குள்ளே இருந்து தேவ மகிமை வெளிப்பட போகுது. எத்தனை சொல்லக்கூடும்? எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்தா, எனக்குள்ள இருந்தது புறப்படுகிற போது கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அங்கே
யாத்திராம் 34:10 சொல்லப்பட்டபடி எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கமான் எத்தனை சொல்லக்கூடும். இந்த வாழ்க்கையில அதை செய்ய முடியும். கர்த்தர் அதை செய்வார். எந்த மனுஷன் வாஞ்சிக்கிறானோ அதை ஆண்டவர் அவன் மூலமா செய்வார். நெடுக திரும்ப சொல்லுவார், ஒட்டகம் 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 வருது என்று சொல்லுகிற போது அவர்கள் பார்த்துக்கிற போது ஒட்டகம் வரையில, அது காணல் நீரமாய் இருந்துச்சுதான். ஒரு நாள் பார்த்த போது அது காணல் நீர் என்று பார்த்த போது ஒட்டகமாய் இருந்துச்சு. எழுப்புதல் வருது என்று எந்த மனுஷன் சொல்லுகிறானோ அவன் ஒரு நாள் அந்த எழுப்புதலை காணத்தான் போகிறான். அதை விசுவாசிக்கிறவர்கள் காணத்தான் போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவசியம்ல எந்த கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டாடத்தான் போகிறார். எந்த கர்த்தர் ஒரு அசைவை கொண்டாடத்தான் ஆரம்பிச்சிருக்கிறார் என்று சொல்லுகிறார். என் கர்த்தர் என்னுடைய காலத்திலே கர்த்தர் செய்ய தொடங்கியிருக்கிறார். ஜாதிகள் அவருடைய நீதியை காண்பார்கள். இந்த நீதி வெளிப்படுத்தல சொல்லப்படுது. மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. வெண் வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்களுடைய நீதி என்ற ஐயா இயேசு எங்கள் மேல போட்ட அந்த நீதி, அந்த நீதி இந்த சபைக்கு கொடுக்கிற போதுதான் சபையில எழுப்புதல் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபையில கர்த்தர் எழுப்புதல் செய்ய ஆரம்பிச்சுக்கிறார். கர்த்தர் ஆரம்பிச்சுக்கிறார். சோம்பறியா நீ இருந்தாலும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான். நீ சொல்லு, உண்ட வேலை சொல்லு, செய்கிறது அவர். உன் வார்த்தையின்படி உனக்கு, உண்ட செய்கையின்படி அல்ல, உன் வார்த்தையின்படி. அது ரூத்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவளுடைய செய்கைக்கு தக்கதாய் போவாஸ் ஆசீர்வதிச்சான். நான் புதன்கிழமை நான் அவங்க படிப்பிச்சேன். பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களும் தெய்வத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். லேவியர் 10:3 பார்க்கலாம், உபாகத்தில் பார்க்கலாம், எல்லா இடத்திலும் பார்க்கிறோம், யாத்திரை எல்லாத்திலும் பார்க்கிறோம். மனுஷர்களுடைய பரிசுத்தத்தினால தெய்வம் பரிசுத்தப்பட்டுச்சு. அதனால எல்லா மனுஷர்களும் பரிசுத்தப்பட்டு கொண்டே போகணும். ஆலயத்துக்குள்ள போகிற போது அப்பதான் அந்த தெய்வம் பரிசுத்தப்படும். ஆனா புதிய ஏற்பாட்டில் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையில தெய்வத்துடைய பரிசுத்தத்தினால எல்லா பாவிகள் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். எத்தனை சொல்லக்கூடும்? நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு கிடைச்ச நீதி உலகத்துல யாருக்கும் கிடைக்கல. அவர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ண இல்லை, எங்களுக்காக அவர் பரிசுத்தராகினார். பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க பார்க்கிற போது மோசே சொன்னார், மோசே ஜனங்களால நான் பரிசுத்தப்படுகிறேன், ஜனங்களால நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டேன். ஆனா புதிய ஏற்பாட்டில் யோவான் 17:19 ஏன் சொல்றார்? அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொண்டேன். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவர்களுக்கு என்னுடைய நீதி அவர்களுடைய நீதி. நான் அதனால் சொல்ல, அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு மீட்பர், அவரே நமக்கு பரிசுத்தமானார். அங்கே ரோமர்ல சொல்லப்படுது 5:18-19 சொல்லப்படுது, ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மீறுதலினால பாவம் பிரவேசித்து எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆனா 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாய் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில எங்களுக்குள்ள இருக்கிற வித்து தேவனுடைய வித்து. 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனுடைய வித்து நமக்குள்ளே நிலைச்சிருக்கிறபடினால நீங்களும் நானும் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லப்படுது. பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வெளிப்பட்டாராம். 8வது வசனம் சொல்லுது. 9 சொல்லப்படும். 9ஆம் வசனத்தை மட்டும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்த மனுஷன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து அவனுக்குள் தரிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில எங்களுக்குள்ள இருக்கிறது யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. இந்த தேவனுடைய வித்து இருக்கிறபடினால அங்கே ரோமர்ல சொல்லப்படுது 11 வேர் பரிசுத்தமாய் இருந்தால் அங்கே காட்டு ஒலிவ மரத்தை போல இருக்கிற அத்திமரத்தை வெட்டி கொண்டு வந்து இந்த நல்ல அத்திமரத்தோட ஒட்டுகிற போது இந்த வேருடைய சுவையும் வேருடைய சுபாவமும் அந்த கிளைக்கு கொடுக்கப்பட்டு இந்த வேருடைய கனியை ஏதோ அதைத்தான் அந்த கனி கொடுக்கிறது போல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள்ள காட்டு ஒலிவ மரம் போல அத்திமரம் போல இருந்த எங்களை கர்த்தர் வெட்டி எடுத்து தன்னோடு கூட ஆண்டவர் நட்டிருக்கிறபடினா யோவான் 5:15 சொல்லப்பட்டபடி அங்கே திராட்சை தோட்டக்காரன் தேவன் பிதாவானவர், திராட்சை கொடி செடி இயேசுவானவர். நீங்களும் நானும் அதுல கொடியா இருக்கிறபடினா இப்ப நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எது நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், நான் இன்றைக்கு ஆண்டவரோட பிள்ளை, நான் பரிசுத்தமானதா இருக்கிறேன். நம்பு சொல்லியிருக்கிறவர்கள் ஒரு ஆழத்தில
ஒரு 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 அசுத்தத்தில் ஒரு பரிசுத்த ஆசாரியனுடைய வஸ்திரம் பட்டாலே ஆசாரியன் தீட்டுப்பட்டவன் என்றார். ஒரு செத்த மனுஷனை தொடுகிற போது உயிருள்ள மனுஷனை தீட்டுப்பட்டவன் என்றார். ஆனால் வேதம் சொல்லுது, அப்படி ஒரு பாவத்தில் இருக்கிற வல்லமை ஒரு மனுஷனை பாவியாக மாற்றுமென்றா அந்த பாவத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற வல்லமை பெருசா இருக்கிறபடினா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தொடுகிற போது, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷர்களை தொட்டுகிற போது, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிற போது பாவியும் பரிசுத்தவானா மாற்றப்படுகிறான், பரிசுத்தவானா மாற்றப்படுகிறான். எத்தனை பேர் சொல்லக்கூட ஹல்லேலூயா. நம்ம உன்னை குறிச்சு நீ குற்றமான சாட்சியோட இருக்க கூடாது. 1 யோவான் 3:18 சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை பார்த்து குற்றவாளிகள் தீர்க்குமேயானால் நாம் தேவனிடத்தில் கேட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் குற்றவாளிகள் தீர்க்கப்படாதபடிக்கு யோவான் 1:13 சொல்லுது, மாமிசத்தினால நீங்களும் நானும் பிறந்தவர்கள் அல்ல, புருஷர் சித்தத்தினால பிறந்தவர்கள் அல்ல, ஒரு புருஷனுடைய ரத்தத்தால பிறந்தவர்களும் அல்ல, தேவனால பிறந்தபடினால. தேவனால பிறந்தது தேவனா இருக்கிறது உண்மையண்டா. நல்லா உங்களை சொல்ற, ஆட்டுக்கு பிறந்தது ஆட்டுக்குட்டி என்றா, தேவனால பிறந்தது தேவனுடைய பிள்ளைகள். உனக்குள்ள ஓடுகிறது இயேசுவின் ரத்தம், உனக்குள்ள ஓடுகிறது பரிசுத்த ஆவியானவர், உனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த தூய்மையான ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற சுபாவம் கமா இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். யாரும் பரிசுத்தம் தேவை இல்லையா? தேவை. தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால அவர் தந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள். உங்களுடைய நீதியின் அவயவங்களை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள். தேவனிடத்தில் நீ நான் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள். சமாதானத்தை காத்துக்கொள். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் நித்திய பரிசுத்தம். எத்தனை நம்புறீங்க? ரோமர் 10:10 சொல்லப்படுது, ஒரே பலியினால கர்த்தர் பலியிடப்பட்டபடியினால் அந்த ரத்தத்தால நீ நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அங்கே எபிரேயர்ல 10:14 சொல்லுது, அவருடைய ஒரே பலியினால நீங்களும் நானும் என்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு நீங்களும் நானும் பூரணப்பட போகிறவர்கள் அல்ல, பூரணப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? நான் கர்த்தருக்குள்ள பூரணப்பட்ட சபையில தான் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பூரணப்பட்ட மனுஷனா தான் இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள பூரணமா இருக்கிறேன். நம்பு. கொலோசியர் 2:10 சொல்லப்படுது, எல்லா அதிகாரத்துக்கும் உடையவராய் இருந்த அவருக்குள்ள நீ நானும் இருக்கிறபடினால அந்த பூரணம் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். கொலோசியர் 1:19 சொல்லப்படுது, அவருக்குள்ள நீங்களும் நானும் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனால எபேசியர் 5 சொல்லப்படுது, அங்க 23 சொல்லப்படுது, கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதும் மகிமை உள்ளதுமாக அந்த சபையை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்தல, தன்னை தானே பரிசுத்தப்படுத்தி தன்னை தானே ஒப்பு கொடுத்தபடினா சபை பரிசுத்தமா. எத்தனை விசுவாசிக்கிற? சபை பரிசுத்தப்பட்டிருக்கு. ஆகப்பட்டு சொல்லுவாங்க, இந்த சபை ஒரு குடிகார சபை, இந்த சபை ஒரு புகைக்கிற சபை, இந்த சபை ஒரு விபச்சார சபை, இந்த சபை வேதம் அப்படிதான் சொல்லுது. வெளிப்படுதல் புத்தகம் 12:11 சொல்லுது, இரவும் பகலும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டப்படுவதற்காக அவன் தாழ தள்ளப்பட்டு போனபடினா அவன் குற்றம் சாட்டி கொண்டுதான் இருப்பான். ஆனா யோவான் 1 அங்கே 1 வசனம், அதான் 1 யோவான் 1 7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்க சுத்திகரிக்கிறபடினால் உண்ட பாவத்தை அது சுத்திகரித்து கொண்டிருக்க, என்ற பாவத்தை அது சுத்திகரித்திருக்கிற. வெளிப்படுத்தல் 1:7 சொல்லப்பட்டபடி அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை செல்லக்கூடும். நம்மள பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இராது. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஓ நான் பாவம் செய்தேன், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவமர கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடினால என்னை நீ பொல்லாங்க தொட முடியாது, பாவம் என்ன தொட முடியாது, அசுத்தம் என்ன தொட முடியாது, உலக காரியங்களை எனக்கு தொட எத்தனை பேர் சொல்லுகிறேன்? தொட முடியாது. நம்பு நம்பு. நீ நானும் அடிமைக்குட்பட்டவர்கள் அல்ல, அன்புக்குட்படுத்தப்பட்டவர்கள். அடிமைக்குட்பட்டவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் அடிமையா இருந்தபடினால பாவம் செய்ய பயந்தார்கள். எஜமான் அவர், இவன் சொன்னான் நான் அடிமை. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஊழியர்கள் கர்த்தருடைய அடிமைகள். ஆனா எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. ஆனா அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரம், அன்பு. நெடுக உங்களுக்கு சொல்லுவேன், அதிகாரம் அந்த ஆள் இல்லை என்றால் பாவத்தை செய்ய உன்னால முடியும். மனைவி இல்ல, புருஷன் பாவம் செய்யலாம். கணவன் இல்ல, மனைவி பாவம் செய்யலாம். ஏன்? அது அதிகாரத்துக்கு பயப்படுறது. ஆள் இல்ல, செய்திருவேன். ஆனா அன்பு ஒரு நாளும் பாவம் செய்ய வைக்காது. அன்பு ஒரு நாளும், மனுஷி இருந்தாலும் இல்லாட்டிலும் அன்பு அன்புதான், புருஷன் இருந்தாலும் இல்லாட்டிலும் அன்பு அன்புதான், பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாட்டிலும் அன்பு அன்புதான். எத்தனை சொல்லக்கணும்? என்னுடைய இருக்கிற அன்பு என்னுடைய ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெருசு.
அன்பு என்னை வெட்கப்படுத்த விடாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. உன்னை பாவம் செய்ய வச்சு பிசாசு உன்னை வெட்கப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். உங்களை வலுவாதபடி காக்கவும் மாசற்றவர்களாய் தம்முடைய சந்நிதியில மிகுந்த மனமகிழ்ச்சியோட நிறுத்தவும் வல்லவராகிய அந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் உன்னை வலுவாதபடி காப்பார். பக்கத்துல சொல்லி, ஆண்டவர் உன்னை வலுவாதபடி காப்பார். மாசற்றவர்களாய் தம்முடைய சந்நிதியில சும்மா சும்மா இப்படி இருக்க வைக்க மாட்டார். எப்படி வைப்பார்? பக்கத்துல சொல்ல, மனமகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி, அதுவே என் முகமலர்ச்சி. கர்த்தரின் நாமத்துக்கே புகழ்ச்சி, கர்த்தரின் நாமத்துக்கே புகழ்ச்சி. இந்த சத்திய வேதம் தந்த மகிழ்ச்சி, இந்த சத்திய வேதம் தந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமாய் பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம், ஆனந்தமாய் பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரை போல ஆத்மரித்தே பாடுவோம், ஆனந்தரை போல ஆத்மரித்தே பாடுவோம். அல்லேலூயா, 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 கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி, அதுவே முகமகிழ்ச்சி. உங்க முகத்தை பார்த்தா தெரியும் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறியா. பவுல் சிறையில இருந்து கொண்டு பிலிப்பியர் 4 சொல்லலாம், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் நடுவே உங்களுக்கு சொல்ல, அதுக்காக இப்ப நான் அதுக்காக கவலை என்று சொல்லாத. எப்ப கவலையோ அன்றைக்கு தான் நல்லா சாப்பிடுவோம். எப்ப கவலையோ அன்றைக்கு தான் தொப்பை வலிக்கிட்டு வருவாங்க, அன்றைக்கு தான் ஜெல் எல்லாம் வச்சு வருவாங்க. என்னடா பார்த்து சொல்லலாம், ஏன் எந்த கவலையை நீ காண்றதால என்ன வரப்போகுது உனக்கு? ஆல் ரைட், ஐ ஆம் ஆல் ரைட் பிகாஸ் ஐ ஆம் அலைவ். ஆல் ரைட்டா இருக்கிறபடி தான் இருக்கிறேன், இல்லையா? இல்லைன்னா செத்துருப்பேன். பக்கத்தை பாசல் இருந்தா சிரிச்சு கொண்டு, இல்லைன்னா செத்து போ. இடத்தை வேஸ்ட் பண்ணாத. மனமகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்கிறதுமே இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறா. பக்கத்தை பா சொல்லு, நன்மை செய், அடுத்தது என்ன செய்? மனமகிழ்ச்சியா இரு. இந்த மனமகிழ்ச்சி தான் முகமலர்ச்சியை கொண்டாடும். மனோ துக்கத்தினால ஆவி முறிஞ்சிடும். அந்த ஆவியை திருப்ப ஒரு நாளும் எழுப்ப முடியாது. அதனால உங்களோட மனோ துக்கம் வருகிற போது, நீங்க வார்த்தையினால போடுகிற போது, கோழி கூவியா, சூரியன் காலிக்குது, ஸ்ரீ பூயா அங்கே சந்திரன் பிரகாசிக்கு சொல்லிடுவோம். வேற என்ன போட்டோம், அவர் மட்டும் என்ன பார்க்கணும். அவர் பார்த்தா தான் நான் என்ன செய்யலாம். ஒரு ஆள் பார்த்து கோபம் அவங்கள பார்க்கணும். என்ன செய்ய? நீ பார்த்தா நீதான் சோர்ந்துடுவாய். நீ என்ன பார்த்தியாண்டா, நீ ஒரு மாதிரி முராச்சி பார்த்தா, நான் சிரிச்சு பார்த்தாலும் ஆறு சோறு. முராச்சி பார்த்தாலும் சோர்க்கும், நாம சோர போறதில்ல. அவர் எங்களை பார்க்கணும். அப்ப அவர் பார்க்கணும். அவர் பார்த்துட்டாண்டா சரி, அவர் ஒரு நாளும் பிறகு நான் அவர்கள் மேல கோபமாயிருந்தால் அவருடைய ஆத்மா தொஞ்சு போய்விடும். இவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? அவர் எங்களை கோபமா பார்த்தா எங்களோட ஆத்மா தொஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். எத்தனை சொல்லக்கூடாது, அந்த நல்ல ஆண்டவர் தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், பகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், பகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். அவரின் நாமத்தை உயர்த்தி புகழுவோம், அவரின் அன்பை நாம் நினைத்து மகிழுவோம். அவரின் நாமத்தை உயர்த்தி புகழுவோம், அவரின் அன்பை நாம் நினைத்து மகிழுவோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், பகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், பகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். பகத்துவம் சொல்ல ஆண்டவர் நல்லவர். பகத்துவம் சொல்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அதனால சொல்லப்படுது, ஜாதிகள் ஜனங்கள் உன்னுடைய நீதியையும் எல்லா ராஜாக்களும் உன்னுடைய மகிமையையும் காண்பார்கள். இதுல உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஜாதிகள் ஜென்டைல்ஸ், நீதி ஆண்டவருடைய நீதி. அதான் இன்றைக்கு மனவாட்டி சபை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வசனம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு கிடைச்சான.
அடுத்து சொல்லப்படுது ராஜாக்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ராஜாக்கள் யார் இந்த ராஜாக்கள்? 1 பேதுரு 2:8 சொல்லுது, நீங்கள் இருளின் அந்தகாரத்தில் விடுதலையாக்கி அவருடைய ஆச்சரியமான அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருடைய பரிசுத்த ஜாதி சொந்த ஜனமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னத்தை பார்க்கும்படியாக? தேவனுடைய மகிமையை. பக்கத்தா சொல்லு, நான் ஆண்டவருடைய நீதியை பற்றி சும்மா இருக்கிறாள் மாத்திரம் இல்ல, அதோட சேர்த்து தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி. சிமியோன் போய் அங்க சொல்றான், கர்த்தருடைய மகிமை என்னுடைய கண்கள் கண்டது சொல்றான். அந்த மகிமைக்காக காத்திருக்கிறான். மோசே சொல்றான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் ஒருக்கா பார்க்கணும். ஆண்டவர் சொல்றான், மோசே நீ என் மகிமையை முழுவதை நீ பார்க்க இயலாது. அதனால நான் உன்னை என்ன செய்றேன், கண்மலை வெடிப்பில் உன்னை வச்சு என்னுடைய கரத்தால் உன்னை மூடி நான் போகிற போது நீ என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்க்கலாம். ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை. 2 கொரிந்தியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 17 சொல்லுது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. 18 சொல்லுது, நாம் எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய், ஒரு ஒளிவு மறைவு இல்ல, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லு, திறந்த முகமாய் கண்டு. அப்ப பார்க்கலாமா? பார்க்க முடியாத மகிமையை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த மகிமை எது? 2 கொரிந்தியர் புத்தகம் 4:4 சொல்லுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இதை நீ நான் பார்க்கிற போது தேவனுடைய சாயல் என்ன? மகிமையான சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் ஒளி, இந்த வார்த்தை. ஏன் இந்த ஒளி வார்த்தை? யோவான் 1 சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தா, அந்த வார்த்தை தேவனுடையது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தா, அவர் அவரோடு கூட இருந்தார், உண்டானதும் அவரெல்லாம் உண்டாவில்லை, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்து. எந்த ஜீவன்? வேர்ட், வார்த்தை ஒளியா இருந்துச்சு. அப்ப நீ நானும் இந்த வார்த்தையை பார்க்கிற போது இந்த ஒளி என்னில பிரகாசிக்குது. அதனால சொல்லப்படுது, தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமடையாதபடிக்கு இப்பிரபஞ்சத்து தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினாராம். ஆனா உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபை இல்ல, அந்த சாபம் இல்ல. ஏனென்றா ஆண்டவருடைய கிருபையினால மனக்கண்கள் திறக்கப்பட்டபடினால இன்றைக்கு பிசாசங்களை மூடாதபடிக்கு எத்தனை பேர் சொல்லக்கூடும், கர்த்தர் என்னுடைய மனக்கண்களை திறந்து வச்சிருக்கிறார். அதனால தேவனுடைய சாயலா இருக்க சுவிசேஷத்தின் ஒளியை வாசிக்க ஆசையா இருக்கு. அவருடைய பிரகாசம் எனக்குள்ள வீசிக்கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6 சொல்லுது, தேவனுடைய முகத்தில், அவருடைய முகத்தில் இருக்கிற அறிவாகி அந்த ஒளி அதை எங்களுடைய இருதயங்களில பிரகாசிக்க பண்ணுவிச்சா. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய அறிவு எங்க இருக்குது? இருதயங்களில. ஒளி எங்க இருக்கு? இருதயத்தில். ஏன்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எதை நீ விசுவாசிக்கிறியோ அதுதான் இருதயத்தில் இருக்கு. நீதி உண்டாக விசுவாசிக்கிற எங்க இருதயத்தில், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யும். ரோமர் 10:10 சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்கிறேன். ஏன்? தேவனுடைய ஒளி இருதயத்தில் வீசப்படுகிறது. ஒரு மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை பேசுகிறான், ஒருவன் பொல்லாத கூடாத பொக்கிஷத்திலிருந்து கூடாதவைகளை பேசுகிறான். இந்த பொக்கிஷம் இது தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷசாலை. இந்த இருதயமாகிய பொக்கிஷசாலையில இந்த தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வெளிச்சமாக இருந்தா நீ பேசுகிறது நல்லது, பார்க்கிறது நல்லது, செய்கிற காரியம் நல்லது, நினைக்கிற பொழுது நல்லது, எதை செய்தாலும் உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லது. அதே வேளையில பொல்லாததா இருந்தா, ஒரு மனுஷன் சிரிச்சாலே உனக்கு பார்த்தா ஒரு டவுட்டோட சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மனுஷன் பார்த்தாலும் இவர் என்ன பார்க்கிறாரு. ஒரு மனுஷன் தேவத்துவத்துடைய காரியத்தை சொன்னாலும் அதை திரிச்சு பத்தாக்கி பெருக்கி, திருச்சியில பெருக்கி 10 பெருக்கி விட 100 சொன்னது 10,000 100 ஆக்கி விதைச்சு. அது தப்பில்லை. ஏண்டா நீ இந்த இருதயமாகிய உண்ட பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பேசுற. அதான் வெளிச்சம். பூசி அடிச்சு என்னத்தை செய்து கொண்டு வந்தாலும் உன்னை பார்த்தா அசிங்கமாயிருக்கு. ஏசு சொல்றார், அவருடைய இருதயத்தை நான் அறிந்தபடினால ஒருவரும் அவரை கொண்டு சொல்ல தேவையில்லை. அவர் இருதயங்களை அறிகிறவர். இந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறியும் ஆவி நமக்குள்ள இருந்தா, இருதயத்தில் ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறானோ அத கூட என்று ஆண்டவர் காட்டி தருவார். ஹல்லேலூயா. நம்ப. நீ சொல்றது உண்டு, செய்யறது உண்டா இருக்கும். நீ நினைக்கிறது உண்டு, பேசுறது உண்டா இருக்கும். அதனால இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்தாராம்.
அதனால அருமையான தேவச்சனமே, இந்த வேத வசனம் உனக்குள்ள இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ற, அங்கே மல்கியா 2 சொல்லப்படுது 7, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கவனும் வேதத்தை அவனுடைய வாயில தேடுவார்கள், அவன் கர்த்தருடைய தூதன். இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் தனக்குள்ள போட்டு வந்தா அவன் கர்த்தருடைய தூதன் என்பதை மறவாத. நீ இந்த வார்த்தையால நிரப்பப்படணும், இந்த பொக்கிஷத்தை நிரப்பப்படணும். இதுதான் தேவனுடைய மகிமை. எது தேவை? வேதம் சொல்லுகிறது ரோமர் 8 அதிகாரத்தில் அங்கே 29 வசனம் சொல்லுது, தேவன் எவர்களை அறிந்தாரோ அவர்களை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார், எவர்களை முன்குறிச்சாரோ அவர்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், எவர்களை கர்த்தர் அழைச்சாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை கர்த்தர் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி. எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னை இந்த ஆண்டவர் மகிமைப்படுத்தி வச்சுக்கிறார்? கை தட்டி நன்றி எழுதுவாயா, என்ன கர்த்தர் மகிமைப்படுத்தி வச்சுக்கிறார். அல்லேலூயா. ஏன் 1 பேதுருல சொல்லப்படுது, உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சீயோனா இருக்கிறபடினால், அன்றைக்கு மலையில சக்கனா மகிமை இறங்கின போது அந்த மலையை தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார், தொட்ட மிருகம் கூட சாகணும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமோ கர்த்தருடைய சீயோனா ஆக்கப்பட்டபடினால, எங்கள் மேல கர்த்தருடைய மகிமை ஊற்றப்பட்டபடினால, அந்த மகிமையின் ஆவியானவர் வாசம் பண்ணினபடினால எங்களை தொட்டவர்கள் பிழைப்பார்கள், எங்களை தொட்டவர்கள் பிழைப்பார்கள், உன்னை தொட்டவர்கள் பிழைப்பார்கள், உன்னோட பேசுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ சொன்னா நடக்கும். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அதனாலதான் இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட போது அற்புதம் நடந்துச்சு, பேதுருடைய நிழலை தொட்ட போது அற்புதம் நடந்துச்சு, பேதுரு அங்கே சொன்ன போது அற்புதம் நடந்துச்சு, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது கேட்டவன் மேல் ஆவியானவர் இறங்கினார், அவர்களுடைய பார்வையில் அற்புதம் நடந்துச்சு. பேதுரு யோவானும் எங்களை உற்று பாருன்னு சொன்ன போது பார்வையில் அற்புதம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்கள் மேல மகிமையின் ஆவியை இறக்கினது போல எத்தனை பேர் சொல்லக்கூடும், உங்கள் மேல என் மேல அந்த மகிமையின் ஆவியானவர் இறக்கினபடினால நீ பார்த்த அற்புதம், நீ சொன்ன அற்புதம், நீ செய்த அற்புதம், நீ சொல்ல நடக்க, அவன் சொல்லுகிற போது நடக்க. வேதம் சொல்லுங்க மார்க் 11:23, என்னை விசுவாசிக்கிறவன் என் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்தில் தள்ளுடுவான்னு சொல்லி அவன் சொன்னா அது படி நடக்கும். எத்தனை சொல்ற, நான் சொன்னா நீ சொன்னா விசுவாசித்து சொல்ல, நீ சொன்னா நடக்கும் 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 நடக்கும். ஏனென்றா மகிமையின் ஆவியானவர் இருக்கிறார். மத்தேயு 10 சொல்லுது, பேசுகிறது நீங்கள் அல்ல ஆவியானவர், பேசுகிறது நீங்கள் அல்ல ஆவியானவர். நீ நானும் மாமிசத்துக்குரிய ஜனம் அல்ல, ஆவிக்குரிய ஜனம். மாமிசத்தில் இருக்கிறவன் ஒருவனும் அதை அறியா. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினத கண் காண இல்ல, காது கேட்கல, மனுஷனுடைய இருந்த தோன்றல, ஆனால் நமக்கோ அவருடைய ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு. உனக்கு அவருடைய ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டு விசுவாசிக்கிறார். கைகட்டி ஆவியானவர் கேட்டுங்கள், ஆண்டவர் உனக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீ கேட்டுங்கள், அது உனக்கு ஆசீர்வாதம். நான் நடுவுல சொல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமென். ஏன்? எங்களால தேவனுக்கு மகிமை உண்டாக, எங்களால். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், அவர் எங்களை மகிமைப்படுத்துகிறார், எங்களால அவர் மகிமைப்படுகிறார். எப்படி ஆண்டவர் மகிமைப்பட தெரியுமா? எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற போது நாங்கள் மகிமைப்படுகிறோம், எங்களை ஆசீர்வதித்த பின்பு எங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் வியாதி மாறுகிறது தெரியுமா? அங்கே யோவான்ல சொல்லுது, அங்கே யோவான் 11 நினைக்கிறேன், இவன் யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான், இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று சொன்ன போது இயேசுவை பார்த்து, இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக இது நடந்தது என்று சொன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தே ஆகணும், வியாதிகள் மாறித்தான் ஆகணும், பரம்பரை சாபங்கள் நீங்கித்தான் போகணும், உங்க குடும்பம் செழிச்சுதான் இருக்கணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா தான் இருக்கணும், நீ கையிட்டு செய்யறது ஆசீர்வாதமா தான் இருக்கும். எத்தனை விஷயம் மரியாள் ஓடி போய் இயேசுன்னு சொன்னா பார்த்து, மகனே ரசம் முடிஞ்சிது. சொன்னா பார்த்து, ஸ்திரியே என்னுடைய வேலை இன்னும் வரையில, ஆனா திரும்ப சொன்னார், சாடிகளில் ஊற்றுங்க. அங்கே கச்சாடிகளில் 6 கச்சாடிகளில் தண்ணி ஊற்றப்பட்டுச்சு, அதை மெண்டு கொடுன்னு சொன்னார். தண்ணியிலும் ஒன்றும் இல்லை, கச்சாடியிலும் ஒன்றும் இல்லை, இயேசுவோட வார்த்தை தான் அந்த இடத்துல அற்புதம் செய்து. அதே வார்த்தை சொல்லுது, அவர் வேங்க செய்த பின்பு பிதா மகிமைப்படும்படியாய், தேவன் மகிமைப்படும்படியாய் இந்த காரியம் நடந்தது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கணும்? தேவன் மகிமைப்படுவதற்காக. நல்லா நம்பு, தேவன் மகிமைப்படுவதற்காக. அதனால சொல்லப்படுது, எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக. அப்படியான எங்களுக்கு கர்த்தர்
அற்புதத்தை செய்து அற்புதம் செய்த பின்புதான் தேவனுக்கு மகிமை உண்டாக போகுது. எத்தனை நம்புறீங்க? நம்புறீங்களோ நம்பல தெரியாது. சங்கீதத்தில் சொல்லப்பட 50:14 நீங்கள் சோஸ்திர பலியிட்டு பொருத்தனை பண்ணி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுப்பார். ஏன் ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறார்? அவரை நான் மகிமைப்படுத்த. நல்லா சொல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரிய ஆலயம் தர வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்? நீர் மகிமைப்பட வேணும். நாங்கள் ஆராதிக்கிற போது நீங்க மகிமைப்பட போறீங்க. நாங்கள் உங்களை ஏற்றுகிற போது நீங்க மகிமைப்பட போறீங்க. நாங்கள் ஆடி பாடி கத்தரை மகிமைப்படுகிற போது கத்தர் நீர் ஆண்டவரை மகிமைப்பட போறீங்க. இதைத்தான் வேணும். நீங்க நல்ல வீடுகளில் இருக்கத்தான் வேணும். வேதத்துல சங்கீதம் 68 சொல்லுது, திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனும் வீடு வாசல் அற்றவர்களுக்கு அவர் வீடுகளை உண்டு பண்ணி கொடுக்கிறவன் தான். நல்ல வீடை இந்த வாரத்துக்குள்ள என்ற கர்த்தர் தந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் கட்டளையிடணும். ஏன்னா அவருக்கு மகிமை உண்டாகும். வேதத்தில் உங்களுக்கு விசா வேணுமா? நான் உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீ செழிப்பாய் இருக்கிற போது உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறந்துடாது என்ற வசனத்தின்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் உண்டாக்கி இந்த தேசத்தில் அழைச்சிருக்கிறபடினா விசேஷமா இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் கூட விசா இல்லாம திரும்பி போகாதபடி என்னுடைய கர்த்தர் இந்த கர்த்தர் இந்த தேசத்துல தந்த பிள்ளைகளுக்கு விசாவை கொடுப்பார். ஏன் கொடுப்பார்? எங்களால தேவனுக்கு மகிமை உண்டாகும். அதனால சொல்லப்படுது, இந்த மகிமையை பார்க்க ஜனம் அல்ல வரப்போறது, நீதியை பார்க்க ஜனம் வருவார்கள். ஆனால் ராஜாக்கள் மகிமையை பார்க்க வருவார்கள். யார் இந்த ராஜாக்கள்? பெரிய பெரிய பிரமுகர்கள் ஆயிருக்கலாம், பெரிய அறிவாளிகள் ஆயிருக்கலாம், பெரிய டாக்டர்ஸ் ஆயிருக்கலாம், பெரிய கல்விமான்கள் ஆயிருக்கலாம். அது மனுஷனால முடியாதது, விஞ்ஞானத்தால முடியாதது, டெக்னாலஜியால முடியாதது. கர்த்தர் ஒருவரால தான் முடியும். தேவன் ஒருவரால தான் முடியும். அவர் ஒருவரே பரம அதிகாரம் உள்ளவர். அந்த தேவனால முடியும். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக சொல்லப்படுது, புறஜாதியார்கள் தங்களுடைய கையை எடுத்து தங்கள் வாயை பொற்றுவார்கள். தங்களுடைய மறைவிடங்களை விட்டு பயத்தோடு நடுக்கத்தோடு வருவார்கள். ஊர்வனவோ போல அவர்கள் புறப்பட்டு வந்து அங்கே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சபையில ராஜாக்கள் வரத்தான் வேணும், எம்பிமார் வரத்தான் வேணும், பெரிய பட்டணத்திலே வரத்தான் வேணும், ஐஸ்வர்யவான்கள் வரத்தான் வேணும். கர்த்தர் கொண்டு வருவார், கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிற சபையே, விசுவாசிக்கிற ஜனமே, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்து. எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் ஒரு எழுப்புதலை நமக்குள்ள கொடுக்கிறது. அனுதினமும் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் சபையில சேர்த்து தான் ஆகும். ஏன்? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் 147 சங்கீதம் 2 சொல்லுது, கர்த்தர் சீயோனை கட்டி, ஆண்டவர் அதுல வெளிப்படுறது உண்மையா? கர்த்தர் தன்னுடைய சபையை கட்டத்தான் வேணும். சகரியா 6:12 படி கர்த்தர் சபையை கட்டத்தான் வேணும். மத்தேயு 16:18 படி கர்த்தர் சபையை கட்டத்தான் வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இந்த சபையை கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த சபையை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார். கர்த்தர் நீ இருக்கிறார், நான் இல்லாம போறா. கர்த்தருடைய சபை 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 சபை. நல்லா சொல்ற ஆசைகள் ஓட்டத்தில் அவனை பார்த்துக்க போது தெரிஞ்சா இவன் அதிகமா ஓடுபடிய ஆசைகள். அதே போல பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 15:10, எல்லாரை காட்டிலும் நான் அதிகம். தேவ சபையே, தேவ ஜனமே சொல்றதை கேள். தீர்க்கதரிசனமா சொல்ற, நீ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உனக்கு தந்தா, நீ அந்த ஊழியத்தை விட்டா உங்க லைஃபே உன்னை விட்டு போய்விடும். திரும்ப சொல்ற, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உனக்கு ஒரு ஊழியத்தை தந்தா அது உனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம், தேவன் கொடுக்கிற ஒரு சலாக்கியம், தேவன் உன்னை காப்பாற்ற கொடுக்கிற ஒரு அடைக்கல பட்டணத்தினுடைய ஆசீர்வாதம். அதை நீ என்ன கிடைக்கிறியோ அன்றைக்கு கர்த்தர் உன்னை சபிச்சிருவா, உன்னை கர்த்தர் கைவிட்டுவா. ஏன்? என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிற போது, நீ உன்னுடைய மாமிச காரியத்தை செய்கிற போது கர்த்தர் இருப்பாரா, உப்பண்டவர் ஊதி போடுவார் என்று சொல்லுதே. அதனால சபையில் ஊழியம் செய்கிறது போல ஒரு மகிமை வேறு ஒன்றுமே இல்லை. சபையில் ஒரு கதிர் அடிக்கிறாலும் அது கர்த்தருடைய ஊழியம். சபையில் ஒரு சின்ன ஒரு இடத்தை நீ கூட்டினாலும் அது கர்த்தருடைய ஊழியம். அதுக்கு எஜமான் யார்? கர்த்தர். பிதா ஒருவனுக்கு அதை கொடுக்காமல் ஒருவனும் தானாய் பெற்றுக் கொள்கிறது. நல்லா நம்ப. எத்தனை நம்புற? இந்த சபை கர்த்தருடைய சபை, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில யார் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் செய்து முடிப்பார். மகிமை சர்ச்சில் வரைக்கும் மகிமையை காணணும். அப்படி வர்றோம் பார்க்கணும். ஓ, இந்த மனுஷனா அவ்வளோ ஒரு மகிமை போடுங்க. மன வெங்காயம் ரோட்டில் படுத்து கிடக்கு. உன்னால் ஆண்டவருக்கு மகிமை இல்லை, ஆண்டவருக்கு கேவலம். உன்னால் ஆண்டவருக்கு ஒரு மகிமை வரணும். இந்தி இப்படி இருந்தவன்
இன்றைக்கு இப்படி இருக்கிறானே, அதான் என் மகிமை. நீ போய் எங்க பார்க்கிறோம், கள்ளப்பட்டு திருடினவனையே தாய் புஷ் பண்ணி இன்னும் பாவத்துக்குள்ள கொண்டு வந்தாள். பெற்றோர் நல்லா உங்களுக்கு சொல்றேன், உங்களோட பிள்ளைகளை குறித்து கவனமாயிரு, தைரியமாயிரு. கணவனே இருக்கலாம், புருஷனே இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளை பாவம்டா, பாவம் தான். நீ பரலோகத்துக்கு போய்க்க ஒருவரும் வர போறது இல்லை. இன்னைக்கு நான் இருக்கிறேன், இன்னைக்கு செத்தனண்டா, நீங்க யாராவது வர போறது இல்லை. எனக்கு நான் என்ன இந்த வாழ்க்கையில் வாழ்கிறேன், என்ன பேசுகிறேன், எதை விரும்புகிறேனோ, நீதி என்று சொல்லாமல் அநீதி என்று சொல்கிறவன் அங்கே பார்க்குறோம் மரணத்துக்கு எதுவானவன். நீ நானும் பிள்ளை என்று சொல்லுவோம். சரி, நம்முடைய போராட்டம் மாமிசத்தோட ரத்தத்தோட இல்லை. எத்தனை நம்புறீங்க? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தில் இருக்க அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகளுடைய சேனை. பக்கத்து பார்த்து சொல்லு. அதோட தான் நீ நானும் போராடணும். மாமிசத்தோட போற அவன் நேமியா சொன்னா, என்ன போல உள்ளவன் ஓடி போவானோ. ஓ, நான் செய்கிற வேலை பெருசு, மகாராஜாவோட வேலை. எத்தனை நம்புறீங்க? மகாராஜாவோட வேலை. அதனால நல்லா சொல்லும், நடிகவங்களை சொல்லும், ஊழியத்தை குறித்த ஒரு ப்ரௌட் இருக்கும். இந்த ஆண்டவர் ஊழியம் செய்கிறேன், இந்த தெய்வத்துக்கு வானங்களை நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். வானங்களை விரித்து பூமியை அசிவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கத்தரை பறக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் இருக்கணும்? நான் மறக்க மாட்டேன். என்ன உண்டாக்கினது யார்? கத்தர். என்ன நாள் வரைக்கும் வச்சிருக்கிறது யார்? கத்தர். ஆண்டவர் சொல்ல, கடவுள் ஸ்தோத்திரம். இந்த வரைக்கும் உயிரோடு இருக்க வச்சது நீ அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல. யார் சொல்லலும் நான் நேசிப்பேன், ஒரு காலமும் பிந்திருப்பேனே, உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திருந்தால், இன்னும் துன்பம் வந்தாலும். இந்த வாழ்க்கையில எவ்வளவு இன்னல் வந்திருக்கும், எவ்வளவு துன்பம் வந்திருக்கும். இன்னும் நீ ஆண்டவரை விட்டு போகாததுக்கு காரணம் என்ன? எத்தனை பேர் சொல்லக்கூடாது, நான் பின்திரும்பல, இன்னும் முன்னேறி தான் போகிறேன். ப்ராப்ளம் வர முன்னேறி தான் போகிறேன். சோ நான் அக்கினியில நடக்கிற மனுஷன், ஓ சமுத்திரத்தில் நடக்கிற மனுஷன். தண்ணீரை கடக்கிற போது அதில் நான் அமழுகிறது இல்லை, அக்னியை நான் கடக்கிற போது அது என் மேல பற்றுகிறது இல்லை. கடந்து முன்னுக்கு போவேன். அதுக்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில என்ன துன்பம் இன்னல்கள் வந்தாலும் நான் முன்னேறி போகிறேன். பின்திரும்பேன். Because I love you. நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில வந்த ப்ராப்ளங்களுக்கு எப்போ நான் ஓடி இருக்க வேண்டிய மனுஷன், ஆனாலும் நான் ஓடலேன் தெரியுமா? உம்முடைய அன்பேல ஊற்றப்பட்டபடினால் நான் உம்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எல்லாவற்றை காட்டிலும் ஐயா அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன். ஆதலால் ஊழியம் செய்கிறேன், ஆசையா ஊழியம் செய்கிறேன். இப்படிதான் நான் பாடுறேன், நீ சொல்லலாம். ஆசையா உம்மை ஆராதிக்கிறேன், ஆசையா உம்மை ஆராதிக்கிறேன். இந்த வாழ்க்கையில கணவன் ப்ராப்ளமா இருக்கும், மனைவியின் ப்ராப்ளமா இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், நல்லது பணம் பிரச்சனையா இருக்கும், வேலை பிரச்சனையா இருக்கும். ஆண்டவரே, எல்லாத்தையும் விட உம்மை நேசிக்கிறபடினாலதான் எத்தனையோ பரியாசங்கள் மத்தியில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, அவமானங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அம்மாவை காட்டிலும்
அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன், என் அப்பாவை காட்டிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன், சொந்த பந்தத்தை காட்டிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன், என் சொத்து சுகங்களை காட்டிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன். அதை பார்த்து சொல்லுமா, எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன், எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன், ஆதலால் உம்மை ஆராதிக்கிறேன், ஆசையால் உம்மை ஆராதிக்கிறேன், ஆதலால் இயேசுவே எல்லாவற்றை காட்டிலும் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும். அதன் அர்த்தம் உங்களோட நீதி பிரகாசமாயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும், நீங்க ஆசீர்வாதமாயிருக்கு. அதே மாதிரி எரிகிற தீவட்டி இரவுல எங்க இருந்தாலும் அது தெரியும். அதே மாதிரி விசுவாசி நீ ஆண்டோட பார்வையில் உயர்த்தப்பட்டு தான் இருப்பா, அதுல சந்தேகமே இல்லை. அடுத்த வருஷம் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். காணும், எல்லாரும் கண்களை மூடும். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஏசாயா 62:1-2 இந்த 2 வசனங்களில் நீர் சொன்னதின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி வெளிப்படுவதற்கும் ஆண்டவரை ரட்சிப்பு அவர்கள் பெறும் வரைக்கும் நீர் அமராமல் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம். அதே வேளையில் ஜாதிகள் எங்களுடைய நீதியை பார்க்கவும், எல்லா ராஜாக்களும் எங்களோட மகிமையை பார்க்கும்படியாகவும் என் கர்த்தர் நீர் உங்களோட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற அந்த புது நாமத்தால் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படட்டும். ஜெப வேளையில் நீர் அழைக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவர், அந்த புது நாமத்தினால் அழைக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தில் இருக்கிறபடினால ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனம் ஜீவன் உள்ளது. இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அவர்களுக்கு ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அதனால கர்த்தர் நீர் அவனை ஆசீர்வதிச்சு. அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய இயேசு கிறிஸ்துவினால பிதா அருளினதான அந்த வார்த்தையினால, அதாவது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி நாம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி செய்தபடியினால ஆண்டவரே, எங்களுடைய அந்த நீதியின் நிமித்தம் உங்களோட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிச்சே ஆகணும், சுகப்படுத்தியே ஆகணும், தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டே ஆகணும், வெற்றி மேல வெற்றியை பெற்றே ஆகணும், நூறத்தனையான பலன்களை உங்களோட பிள்ளைகள் அடைஞ்சே ஆகணும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வழியில வியாதியில் இருக்கிறவங்க எல்லா வியாதிகளும் நீக்கப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சுகங்கள் கிடைக்கப்படினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவைகள் சந்திக்கப்பட்டபடினால நன்றி செலுத்துகிறேன். நீ போ, உன்னுடைய உங்க மகன் பிழைப்பான் என்று நீர் 100 சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே போகட்டும், சமாதானத்தோட போகட்டும், சந்தோஷத்தோட போகட்டும், அவர்கள் நம்பி வந்த காரியத்தை பெற்றவர்களாய் விசுவாசத்தோட போகட்டும்.
போகிற போது தேவனுடைய மகிமையை உடைய பிள்ளைகள் காணட்டும். நீங்க அப்படி செய்யறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தொடங்கி முடியும் வரைக்கும் எங்களோடு கூட இருந்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்க நல்ல பிதாவே. நாம எல்லாரும் பெரிய கைகளை தட்டி எங்க ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நல்லவர்.